ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளென்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது பிரண்டை சட்னி பண்ணலான்னு இருக்கிறேன். பொதுவாக எனக்கு சமையல் வீடியோ போடுறதுல இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஆனால் இது என் வீட்டு தோட்டத்திலே இருக்கிறதுனால இதை எப்படி செய்யலாம், அதை செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்காகத்தான். நல்லா கொழுந்தாக இருக்கக்கூடிய 4 சட்டி தானே பண்ண போகிறோம். அதனால் கொழுந்தாக இருக்கக்கூடிய ஒரு 4 கிளை ஒடிச்சா போதும். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னுடைய கவிஸ் கார்டனிங்கில் பிரண்டை பற்றி நான் போட்டிருக்கேன். ஒரு 4 இது எடுத்தாச்சு பாருங்கள். அதை ஏதாவது மண் இருக்கும், இல்லை ஏதாவது பூச்சி இருக்கும். அதனால் கழுவி எடுத்துக்கோங்க. நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் 2 பேருக்கு தான் சட்னி செய்ய போகிறேன். அதனால் நல்லா கழுவி இந்த ஒரு 4 இதுவே போதும். அது நல்லா கழுவி எடுத்தாச்சு. அந்த இலைகளுமே சேர்த்து நம்ம சமைக்கலாம். அதுவும் கொழுந்தில் இருக்கக்கூடிய இலைகள் கண்டிப்பாக நம்ம சமைக்கலாம். அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்க, கழுவி எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். பிரண்டை செய்கிறது கொஞ்சம் வேலை தான் நமக்கு. அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பாருங்கள். கொழுந்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு நார்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு இலையில மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த வேரை கிள்ளி கடாசிட்டு இந்த மாதிரி ஒடிச்சிங்கனாலே அந்த நார் உங்களுக்கு கையோட வந்துடும். அந்த நாரை மட்டும் எடுத்தாலே போதும். நீங்கள் குட்டி குட்டியாக ஒடிக்கினாலே அந்த நார் கையோட வந்துடும். இதை பாருங்கள், க்ளீன் பண்ணி அந்த இலையை தனியாக அந்த தண்டு தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து தேங்காய் உரிக்கலாம். இந்த தேங்காய் உரிக்கிறத ஏன் வீடியோ நான் போட்டேன் அப்படின்னாக்க, தேங்காய் என் வீட்டு மரத்துலேயே காய்க்குது. நான் அதைத்தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். அதை நானே உரிச்சுப்பேன். அதுக்கு தான் தேங்காய் பாறையை நான் வாங்கினது. நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஸோ தேங்காய் உரிச்சாச்சு, உடச்சி எடுத்துக்கிட்டு அதை திருவியாக எடுத்தாச்சு. என் வீட்டில் இருக்கிறதுனால தான் இதை நான் ஸ்பெஷலாக அந்த வீடியோ போடுறேன். அடுத்து சட்னிக்கு தேவையான கருவேப்பிலை. சட்னியில் போடவும் கருவேப்பிலை வேணும், சட்னியில் தாளிக்கவும் கருவேப்பிலை வேணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான். இப்போ சட்னிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நான் யூஸ்வலி அடுப்பில் தான் சமைப்பேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு பிரண்டை எண்ணெய் சுருளாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமேலுக்கு அதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, அடுத்து வரமிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டு அதுவும் நல்லா அந்த ஸ்மெல் வரணும், வரமிளகாய் ஸ்மெல் வர வரைக்கும். அடுத்து அதில் இஞ்சி, பூண்டு அதுவும் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பு தீ ஒன்றும் அதிகமாக தேவையில்லை, கம்மியாகவே போதும் இந்த சட்னி செய்யறதுக்கு. இது எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள். அந்த கடுகு, கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு வாசனை வரும். செம்மையாக இருக்கும். அது இந்த இஞ்சி பூண்டை மட்டும் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அது சீக்கிரம் வதங்கி சட்னியும் நல்லா மடியும். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு லிமிட்டாக போட்டால் போதும். அது நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக போடுறதுனால அதுங்க டைம் ஆகும். உப்பு சேர்த்து அதை வதக்கிட்டு கருவேப்பிலை, தேங்காய், பிரண்டை எல்லாமே எனக்கு தோட்டம்னால அந்த வீடியோ எல்லாத்தையும் சேர்த்தே போட்டேன். தேங்காய் போட்டு வதக்கும்போது உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த தேங்காய் மையமாக இருக்கிறது இருக்காது. வதக்குனிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் ஈஸியாக மையம். கடைசியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டையும் போட்டு ஒரு பெரட்டி இறக்கி வச்சிடலாம். கடைசியாக ஒரு துண்டு புளி போட்டு எல்லாத்தையும் இறக்கி ஆற வச்சாச்சு. அது
அடுத்து அதே வானல்ல எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சும் எடுத்து வச்சாச்சு. நான் எப்பவுமே சட்னி வதக்கி முடிச்சதுமே இன்னொரு தடவை அதை அடுப்பத்தை வச்சு தாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வதக்கணும் உடனே அதே வானல்ல தாளித்து எடுத்து வச்சிடணும். பாருங்க, தாளித்து எடுத்து வச்சாச்சு. நான் எப்பயுமே குடகல்ல தான் சட்னி ஆட்டுறதுனால அது எப்பயுமே சுத்தமாக இருக்கும். ஆட்டி எடுத்து வச்சாச்சு. கழுவிட்டு குடகல்ல சட்னி ஆட்டிக்கலாம். குடகல்ல ஆட்டின சட்னினா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதையே நீங்கள் அம்மியில் தண்ணி விடாமல் ஒட்ட அரைச்சிங்கன்னா அது தொலையலுக்கு வச்சுக்கலாம். நான் சட்னியாக பண்ண போகிறனால கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னாக்கா அப்படியே வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டும் கரைச்சிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இதெல்லாம் போட்டு செய்யும்போது தான் அந்த பிரண்டையில் அந்த அரிப்புத்தன்மை உங்கள் கையிலையும் ஒட்டாது, சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். பிரண்டைக்கான நன்மைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. மூட்டு வலிலேருந்து பசி எடுக்கிறதுலேருந்து டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துலேயுமே பிரண்டை கேட்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.